ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன், மட்டன், மீன், முட்டைன்னு நிறைய வெரைட்டி பண்ணலாம். பட் வெஜ்ஜில் அதுக்கு ஈக்குவலாக எது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் வச்சு பண்ணுறது தான். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சுவையில் காளான் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதை காளான் மசாலான்னு சொல்லலாம், காளான் கிரேவி, காளான் குழம்பு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது சாதத்தோட, சப்பாத்தியோட, பூரியோட, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் அருமையாக போகுங்க. இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி காளான் வச்சு குழம்பு பண்ணலாம். இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். இதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் பட்டை, கடல் பாசி, ஒரு அனாசிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு. இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு பாதியாக குறைஞ்சி வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம். நமக்கு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி மாதிரி வேணும் கிரேவிக்கு. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே வரும். ஸோ ரொம்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகி நம்ம சேர்த்த அளவுலேருந்து பாதியாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்த இதில் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறேன், வேண்டானா விட்டுடலாம். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்ததான் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. அடுத்ததான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்காக தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் அளவுகளை கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக 3 தக்காளியை நல்லா இந்த மாதிரி அரைச்சி பியூரியாக எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் போல் நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவியோட தொக்கு மாதிரி உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பாக்கெட் காளானை சேர்த்துக்கலாம். இது 400 கிராம் அளவுக்கு இருக்குது. இதை நீங்கள் வேணால் தொடச்சும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 2 மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா காளான் ரொம்ப சுருங்கி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டோம் அப்படின்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தா ஃபஸ்ட்டு இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வதங்கி சுருங்கி அப்படியே பாதி ஆகிடும். இந்த காளான்லேயே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வரும். ஸோ நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேர்த்துடக்கூடாது. இதை இந்த மசாலா கூடயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். இந்த மசாலாவோட ஃப்ளேவரும் அந்த காளானுக்குள்ளே போகும். அது அப்படியே தண்ணி விட்டு வர்றதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு மீடியமான தீயிலேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், காளான்லேருந்து நல்லா தண்ணி வருது பாருங்கள். இந்த மாதிரி இதுலேயே நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதில் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயே தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவியாக பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம்.
போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். ஸோ ஒரு 10 நிமிஷமாக காளானை வந்து நல்லா வேக வச்சாச்சு. காளான் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஊற்றி பண்ணும்போது சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறோம். அதனால வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிருங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ உள்ள ஊற்றிக்கலாம். எனக்கு கடலை மாவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முந்திரி பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை கூட அரைச்சி சேர்த்தலாம். அதுவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல் நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துறப்ப கொஞ்சம் கெட்டி ஆகுது கிரேவி, அதனால் கொஞ்சமாக நான் சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, கசூரி மெத்தி, அது வந்து கொஞ்சம் போல் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எகெயின் வந்து நம்ம சிம் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா நல்லா தெளிஞ்சு வரட்டும். உப்பு இந்த டைமில் பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சிம் பண்ணலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டுறேன். லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர் வாசனையோட நல்லா கமகமான்னு இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவரே வரும். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கிரேவி. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் அண்ட் சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. அடுத்ததாக சுட சுட இதோட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஃபுல்கா ரெடி பண்ணிடுவோமா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து தோசை டவால நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கம் போட்டு கிரில் பண்ண போகிறேன். சூப்பராக வரும் பாருங்கள். வீட்லேயே அரைச்ச மாவு தான் இது. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், இந்த ரெசிபி டீட்டெயிலாக போடுறேன். அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குறத விட. இப்போ பாருங்களேன், சுட சுட ஃபுல்காவை போட்டாச்சு. எப்படி புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். வாங்க உடனே நம்ம காளான் மசாலாவை உள்ளே ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருவோம். எப்படி இருக்குது பாருங்கள் மசாலா. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் அவ்வளவு மணமாக இருக்குது. இந்த சூடான மலைக்கு சுட சுட ஃபுல்கா அண்ட் நல்ல டேஸ்டான காளான் மசாலா ரெண்டுலேயும் பாருங்களேன். அந்த ஃபுல்கா அப்படியே பிக்கும் போதே அப்படியே பஞ்சு மாதிரி வருது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பட் என்ன கொஞ்சம் சூடாக இருக்குது, அவ்வளோதான். அப்படியே அந்த காளானோட வச்சு அந்த ஃபுல்காவை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2 சாப்பிட்றவங்களும் 4-5 சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம் இருங்க. வா வா வா, வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு தடவை நெக்ஸ்ட் டைம் காளான் வாங்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் சும்மா சொல்லலைங்க, டேஸ்ட்டு வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஹோட்டல்லாம் என்னங்க பெருசாக டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு உங்கள் ஃபேமிலியில் யாரும் நீங்களும் நினைக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சுவையில் இருக்குது. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.